Hello friends, இன்னைக்கு ஸ்பெஷல் மைசூர் மசாலா தோசை. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி 3 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உளுந்து 1 கப்பு, கடலை பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், துவரம் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒரு 3 தடவை தண்ணியை விட்டு நல்லா அலசிக்கோங்க. அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகணும். பாருங்கள், நான் 3 தடவை நல்லா கழுவிட்டேன். இதில் தண்ணி விட்டு 5 அல்லது 6 மணி நேரம் ஊற விடுங்க. 1/2 கப்பு அவல் எடுத்துக்கோங்க. இது மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க. 6 மணி நேரம் ஆனதும் மிக்ஸி ஜாரில் முதல்ல அவலை போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. அதில் மீதமுள்ள அரிசி பருப்பு சேர்த்ததை போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் அரைச்சி வச்ச மாவை எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. உப்பு எதுவுமே சேர்க்காதீங்க. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் மூடி போட்டு 8 அல்லது 10 மணி நேரம் இதை ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுடுங்க. இப்போ தான் மாவு நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகும். பாருங்கள், மறுநாள் காலையில் மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. மாவு கிளறாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ சுடுறதுக்கு மீதமுள்ள மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. தேவையானப்போ அதை எடுத்து இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரவையை எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ தவாவை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தடவிடுங்க. தேவையான அளவுக்கு மாவு விட்டு இது போல் ரவுண்டாக நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நெய் அல்லது எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே நெய் தான் சேர்த்துருக்கேன். கீழே நல்லா ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச ரெட் சட்னியை மேலே நல்லா தடவிடுங்க. ரெட் சட்னி எப்படி செய்வதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நடுவில் கிழங்கு பல்யா வச்சு ஒரு பக்கமாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ருசிக்கு வெண்ணெயை தடவிக்கோங்க. நீங்கள் சர்வ் பண்ணும்போது கூட அது மேலே கொஞ்சம் வெண்ணெயை வச்சுடுங்க. பாருங்கள், சுவையான மசால் தோசை ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.